குருவழியே ஆதி ஆதி. ஓம் குருமொழியே வேதம் வேதம். ஓம் குருவெளியே தீபம் தீபம். ஓம் குருபதமே காப்பு காப்பு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முத்திரை மகா சிரசு முத்திரை. பேரே பாருங்க, என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம். நம் கைகளினால் 8 ஜான் உள்ள இந்த உடம்புக்கு சிரசு தலைதான் பிரதானம். இந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மூளை, மூளை நரம்பு மண்டலங்கள், கண்கள், காது, மூக்கு, வாய், செவி, இவை அனைத்துமே நன்றாக இயங்கினால்தான் நம்ம வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல், தெளிந்த சிந்தனை, பயமின்மை, தன்னம்பிக்கை, இவை எல்லாமே நம்ம மூளை செல்களில் அந்த பாசிட்டிவ் தாட்டு எப்பொழுதும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அது நன்றாக இருப்பதற்கு தான் மகா சிரசு முத்திரையாக பார்க்க போகிறோம். கண்கள் நன்றாக இயங்கும், மூளை நரம்புகள் நன்றாக இயங்கும், காதுகள் நன்றாக இயங்கும், வாய், தொண்டை உள்பகுதி, மூளை நரம்பு மண்டலங்கள் அனைத்திற்குமே நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடியது. அப்போ நம்ம சிரசு நன்றாக இருந்தால், சிரசில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைத்தால் நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். ஸோ இந்த முத்திரை எல்லோருக்குமே பயனுள்ள முத்திரை. ஆஸ்மா வராது, சைனஸ் வராது, மூக்கடைப்பு வராது. இன்றைக்கு கண்கள் நிறைய பேருக்கு கேட்ராக்டு, கண்வலி, கண்களின் நீர் வருதல், இந்த வெயில் காலத்தில் மெட்ராஸை அந்த மாதிரி வர்றது, இந்த மாதிரி எதுவுமே வராது. காது கேட்கும் திறன் நன்றாக இருக்கும். எவ்வளோ வயதானாலும் காது கேட்கும் திறன் மிகச் சிறப்பாக இருக்கும். அப்போ கேட்கும் திறன் நன்றாக இருந்தால்தான் வாழ்க்கை வளமாக இருக்கும். வலது நாசி, இடது நாசி, சூரியக்கலை, சந்திரக்கலை, அதில் மூக்கடைப்பு இருக்காது. ஒற்றை தலைவலி வராது, இரட்டை தலைவலி வராது, தலையில் நீர் கோர்த்தல், அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. இத்தனைக்குமே ஒரு பயன் அளிக்கக்கூடிய அற்புதமான முத்திரை மகா சிரசு முத்திரை. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முத்திரைகளை காலையில் 4லிருந்து 7 மணி வரைக்கும் சாப்பிடுவதற்கு முன்பாக, மதியம் 12லேருந்து 1:30க்குள்ளே, மாலை அதே மாதிரி ஒரு 5லிருந்து 7 மணிக்குள்ளே சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள். சாப்பிட்ருந்தீங்கன்னா 2 hours கேப் இருந்தால் போகிறோம். பொறுமையாக நிதானமாக நிமிர்ந்து இந்த முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது சுகாசன நிலை. முதல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. இப்போ மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. இந்த 3 விரல், 2 விரல் கட்டை விரலோடு சேர்த்துக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரையை நோக்கி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு முறை பண்ணி காமிக்கிறேன். மோதிர விரலை மடிச்சுக்கிடுறேன், கட்டை விரலோடு 2 விரலை சேர்த்துக்கிடுறேன், சுண்டு விரல் மட்டும் தரையை நோக்கி இருக்குது. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 times. நார்மல் பிரீத்திங். தலைப்பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணி காமிக்கிறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கிறேன். முதல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. மோதிர விரல் உள்ளே மடிச்சுக்கோங்க. இந்த 2 விரலை கட்டை விரலோடு சேர்த்துக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரையை நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 times. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ணி காமிக்கிறேன். மாணவ செல்வங்கள், உடல் வளையும் தன்மை உள்ளவங்க வஜ்ராசனமே போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 முட்டியும் சேர்த்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. மோதிர விரல் உள்ள டச் பண்ணிக்கோங்க. மீதி 2 விரல் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கட்டை விரலோட. சுண்டு விரல் தரையை நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங்.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த மகா சிரசு முதிரை தலைப்பகுதி முழுக்க நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியது. நிறைய நபர்களுக்கு ஆஸ்மா, சைனஸ், மூக்கடைப்பு அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த முதிரைகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. 48 நாட்கள் விடாமல் பயிற்சி பண்ணுங்கள். ஆஸ்மா, சைனஸ், ஒற்றை தலைவலி நீக்கக்கூடியது. கண்கள் நன்றாக இயங்கும். மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் பாயும். நல்ல ஒரு பாசிட்டிவான தாட் நமக்கு கிடைக்கும். சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.